ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு கேக் செய்ய போறோம். வாங்க செய்யலாம். 3 போர்பன் பிஸ்கட் பேக்கெட் எடுத்துட்டு அதில் இருக்க பிஸ்கட் எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அதில் இருக்க க்ரீம் தனியாகவும் பிஸ்கட் தனியாகவும் செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த பிஸ்கட் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்த க்ரீமோட டார்க் சாக்லேட் இல்லைனா மில்க் சாக்லேட் போட்டு வார்ம் மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடணும். நம்ம கிரைண்ட் பண்ண பவுட்ரோட மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதோட கொஞ்சம் ஈனோ போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த டின்னில் பண்ண போகிறோமோ அந்த டின்னில் பட்டர் அப்ளை பண்ணி அதோட கொஞ்சம் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதை அதில் ஊற்றி டேப் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டீமரில் வச்சிடணும். 25 to 40 மினிட்ஸ் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கேக் பேக் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதில் ஃபோக் வச்சு ஸ்மால் ஹோல்ஸாக போட்டு எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண க்ரீமை அந்த ஹோல்ஸ்குள்ளே உள்ளே போகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ண நட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே இதில் போட்டுறணும்.